இங்க காஞ்சின்ற பொண்ணுக்கு அவரை விட 40 வயசு பெரியவரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆம்பளை புள்ளையும் பிறந்திருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச வருஷத்திலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இந்த வயதான நபரை பாத்துக்கிறதே இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையாயிடுது. வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்க கணவரையும் கவனிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஒரு நாள் இந்த பெரியவர் இந்த பொண்ணு கிட்ட, என்ன நீ ஒழுங்கா நல்லா பாத்துக்கிற, ஆனா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனான்னு தெரியல. எனக்கு ஏதாவது ஆகி நான் இறந்து போயிட்டா கூட நீ உடல் கட்டை ஏறணும்னு ஒன்ன நீ தியாகம் பண்ணிக்காத. நம்ம புள்ளைய நீ நல்லா பாத்துக்கிட்டு அவனை நல்லா வளர்க்க ஆரம்பி. ஏன் இப்படின்னா பேசுறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு இந்த பொண்ணும் ஆறுதலா பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவரால இருக்க முடியாம இறந்தே போயிடுறாரு. இந்த பொண்ணோட கணவர் இறந்து போனனால இந்த ஊரோட வழக்கப்படி கணவன் கூடயே மனைவியவோ எரிச்சரணும்னு பேசிக்கிறாங்க. இதனா கேக்குற இந்த பொண்ணோட பையனும், எங்க அம்மாவை எரிக்காதீங்க, எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது எங்க அம்மாவை உடன்கட்டை ஏற வேணான்னு தான் சொன்னாங்க, அதனால இது மாதிரினா பண்ணாதீங்கன்னு சொல்றப்ப நம்ம ஊர் சம்பிரதாயத்தை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஊர் பெரியவங்க சொல்லிடுறாங்க. அதனால இவருக்கு இறுதி சடங்கு பண்ண போறப்ப அந்த பொண்ணையும் இவர் பக்கத்திலே உட்கார வச்சு இந்த பொண்ணோட தலையில எண்ணெயனா ஊத்தி ஒரு ஆத்தங்கர பக்கத்துல அந்த கணவர் பக்கத்திலேயே இந்த பொண்ணையும் உட்கார வச்சு செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சிடறாங்க. தூரத்துல இருந்து யாருக்குமே தெரியாம பாத்துட்டு இருக்கிற இந்த குட்டி பையனும் தன்னோட அம்மா பிரிஞ்சு போறத பார்த்தா இந்த பையன் அழுதுகிட்டே மயக்கம் போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவனை எழுப்பி ஊருக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க அம்மா இருந்த வரைக்கும் இவனை நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்ப இவனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல.